அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, காசு ஏதாச்சும் இருக்குமா? இப்பதான்டா மொபைல் வாங்கினேன், முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. வேறையாச்சா ட்ரை பண்ணி பாரு. என்னடா ஆச்சு? யாருக்கும் காசு இல்லைன்னு சொல்றாங்கடா. எங்க கிட்ட கேட்டியா? கேட்கணும் கூட அவசியம் இல்லை ப்ரோ, தாங்கறானா தரப்போறோம். சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க ப்ரோ. எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, அதனால என்ன என் சொந்தக்காரங்க என்ன பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களே என் சொத்துக்காக தான் என் கூட பழகினாங்கன்னு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, நாங்க இருக்கோம். அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. ஜிபே நம்பர் சொல்லுங்க ப்ரோ. என் ஆளுக்காக நான் எவ்வளவு செலவு பண்றேன், எங்க அம்மாவுக்கு செலவு பண்ண மாட்டேன்னா? எனக்காக ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க? டே மச்சான், ரூமை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் ஃப்ரெண்டோ ரூம்மேட்டோ இல்லடா, பர்சனல் லைஃபும் ஷேர் பண்ணிக்கிறது தான். நீ என் ஃப்ரெண்டா மச்சான். தப்பு பண்ணிட்டேனோ நிறைய, எனக்கு பயமா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நான் விளங்காம போயிருவேன். எல்லாமா திட்டுவாங்க பிள்ளைய. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன வேலை வேணா பாரு, நான் அதை சொல்ல மாட்டேன்.